அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவோனோ அவன் அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன? இது தேவனுடைய உயிருள்ள புத்தகம், புக் ஆஃப் லைஃப். அதில் இரட்சிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். இது ஒரு நித்திய ஜீவனின் உத்தரவாதம். அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கிப் போடும் என்று மோசே கூறுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப் போடுவேன் என்றார். பவுல் கூறுகிறார், சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்றார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும்? நித்திய ஜீவனை இழக்கிறார்கள், தேவனிடமிருந்து பிரிவடைகிறார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது எப்படி? இயேசுவை இரட்சகராக ஏற்க வேண்டும், பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கிப் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். இரட்சிப்பை புறக்கணிக்காமல் இன்று இயேசுவை நம்ப வேண்டும். பிறரையும் தேவனுடைய இரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும்.